ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். கண்டிப்பாக எல்லாம் பார்த்துருப்பீங்க. வேர்ல்டு கப் ஸ்குவாட் வேறு விட்டாங்க. நிறைய பேர் நீங்கள் எதிர்பார்த்த பிளேயர் வந்திருக்கலாம், நிறைய பேர் எதிர்பார்க்காத பிளேயரும் வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்து ஸ்குவாடில் பேர் இல்லாத பிளேயர் யார் இருந்தாங்கன்னா அது மட்டும் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதுக்கு முன்னே நம்ம சீக்கா சார் ஒரு கருத்து தெரிவிச்சாருக்கு வேர்ல்டு கப் ஸ்குவாட் பற்றி. அதுவும் என்ன எதுன்னு பார்க்கலாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப்பு நல்லா ஸ்குவாடாக பேலன்ஸாக தான் இருக்குது. ஆனால் 4 ஸ்பின்னர் எடுத்திருக்காங்க. அதுதான் எதுக்குன்னு தெரில. நம்ம ரவீந்திர ஜடேஜா, அக்சர் பட்டேல், குல்தீப், அப்புறம் யுவேந்திர சஹல் எடுத்திருக்காங்க. சஹல் எடுத்ததில் எதுவும் சொல்லுங்க, ஏன்னா அவர் நல்ல எக்ஸ்ட்ரானரி ஸ்பின்னர். அவருக்கான வாய்ப்பு நிறைய மறுத்து இருக்காங்க இந்திய அணியில். அவர் எடுத்திருக்கிறது கண்டிப்பாக நல்லது. அதை தொடர்ந்து நம்ம சீக்கா என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழக வீரருக்கு ஏன் வாய்ப்பு கிடைக்கல, நல்லா பண்ணுறாங்க, தமிழக வீரருக்கு டேலண்ட் இருக்குது, அவருக்கு ஏன் நீங்கள் வாய்ப்பு தரமாட்டீங்க, தமிழக வீரராக இருக்கிறதுனால சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குதான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவேசமாக பேசியிருக்காருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் முன்னாள் இந்தியன் டீம் கேப்டன் கொடுங்க, அது இல்லாமல் செலெக்ஷன் போர்டில் கூட இருந்திருக்காரு. இவர் இந்த அளவுக்கு கோவப்பட்டிருக்குது ரொம்ப அதிசயமாக இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சீனியர் பிளேயர் இவருக்கே இந்தளவுக்கு ஆதங்கம் இருக்கும்போது அப்போது தமிழக ரசிகர்களுக்கு எவ்வளோ ஆதங்கம் இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நட்ராஜெலாம் சூப்பராக போட்டுட்டு வந்துட்டுருக்காருங்க. பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லில் இப்போ கரண்ட்டில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வெற்றிக்கு முக்கிய காரணமாக போலிங்கில் பார்த்தீங்கன்னா பங்களிப்பு கண்டிப்பாக இவர் தராருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய மேட்ச்சு ஏக்கர் போடுறாரு, நிறைய எப்படி சொல்கிறது டெத்தெல்லாம் சூப்பராக போட்டிருக்காரு. இப்போது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டாப்பில் இருக்கிறதுக்கு போலிங்கில் முக்கியமான காரணமே நம்ம நட்ராஜன் சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்லா போடுற பிளேயருக்கு ஏன் சான்ஸ் கிடைக்கல. அவர் ரொம்ப எதிர்பார்த்துருந்தாங்க கண்டிப்பாக நட்ராஜன் செலக்ட் ஆவார், அதுவும் லெஃப்ட் ஆர்ம் பவுலர் வேறு, கண்டிப்பாக அவர் வேர்ல்டு கப் செலக்ட் ஆவார் சொல்லிட்டு நிறைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. தமிழக சைடு இருந்தும் அவங்க ஃபேமிலி சைடு இருந்தும் இவரும் ரொம்ப எதிர்பார்த்தாரு. ஆனால் அவர் எடுக்காது ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. அவருக்கான வாய்ப்பு இந்தியன் டீமில் மறுக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் டெபியூட் பண்ணார், நல்லா பண்ணார், ஒரு இன்ஜுரியில் வெளியே போனார், அடுத்தது அப்படியே ஓர கட்டாங்க, அவருக்கான வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா இன்ஜுரியிலேருந்து மீண்டு வந்தால் ஒரு இந்தியன் பிளேயருக்கு வாய்ப்பு கொடுக்கல. அது ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. கண்டிப்பாக அவருக்கு இதுக்கு மேலே சான்ஸ் கிடைக்காத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம தினேஷ் கார்த்திக்குங்க, சூப்பர் பிளேயருங்க. இப்போ ஆர்சிபியில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஃபினிஷராக இருக்கார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, விக்கெட் கீப்பிங்கும் சூப்பராக பண்ணுவார், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயருங்க. தோனிக்கு நிகராக ஆடிட்டு வந்திருக்க பிளேயருங்க அவர். அதனால் அவருக்கான வாய்ப்பும் மறுக்குதுங்க. ஒரு வேர்ல்டு கப் போகிறீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான விக்கெட் கீப்பரோட போனால் நல்லாயிருக்கும். நான் சஞ்சு சாம்னி எடுத்ததுக்கு தப்புன்னு சொல்ல, ரிஷப் பந்த் எடுத்ததுக்கு தப்புன்னு சொல்ல, ஆனால் இவருக்கு சான்ஸ் கொடுத்துருக்கலாம். அட்லீஸ்ட்டு ஒரு பேக்கப் விக்கெட் கீப்பராக கூட எடுத்துருக்கலாம். அவர் அதுவும் எடுக்கல, ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. நல்ல ஒரு ஃபினிஷருங்க, சூப்பராக டச்சில் இருக்கார், எக்ஸ்பீரியன்ஸ். முக்கியமாக காசு கொடுத்தாலும் எதுலையுமே கிடைக்காது நம்மளோட இது தாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. ஆனால் அது அப்படியாப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸோடு நல்ல பிளேயர் இருக்கார் இந்தியன் டீமுக்கு, அவர் எடுக்காது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின்ங்க, 500+ விக்கெட்டுங்க டெஸ்ட்டில். நாங்கன்னா டெஸ்ட்டு T20 கம்பேர் பண்ண சொல்லாதீங்க, 500 விக்கெட் எடுத்திருக்காதுன்னா ஒரு டெஸ்ட்டில் இப்படியாப்பட்ட ஸ்கில் பவுலரு, அவருக்கேன வாய்ப்பு கிடைக்கல நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல பவுலருங்க. விக்கெட் அவ்வளோ எடுக்கலனாலும் நல்லா மெரிப்பார் ஓவரை. லோ ஸ்கோரிங்லாம் மாட்டினா பிரித்து எடுத்துருவார் தலைவர். அதனால் அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்பின்னரு, அவருக்கான வாய்ப்பு கொஞ்சம் மறுத்து இருக்குங்க. ஒரு நீங்கள் நார்மல் மேட்ச் எடுக்கலாம் பரவாயில்ல, இந்தமாரி ஒரு T20 வேர்ல்டு கப் போக சொல்ல அதுமாரி ஒரு ஸ்பின்னர்லாம் இருக்குது, ரொம்ப நம்மளுக்கு தான் பலம். அவர் எடுக்காதது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. கண்டிப்பாக இதுக்கு மேலேயாச்சும் நம்ம தமிழக வீரருக்கு நிறைய பேர் வாய்ப்பு கிடைக்கணும். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க வாய்ப்பு கிடைக்காம. சாய் சுதர்ஷன்லாம் சூப்பராக ஆடிட்டு வந்துட்டுருக்காரு. அவர் வேர்ல்டு கப் எடுன்னு சொல்ல, அட்லீஸ்ட் அவருக்கு இதுக்கு மேலே இந்தியன் டீமில் வாய்ப்பு கிடைச்சா நல்லாயிருக்கும். வாஷிங்டன் சுந்தர், விஜய் சங்கர்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சி நம்ம தமிழக வீரர் ஒரு இந்தியன் டீமில் போய் சாதிச்சா நம்மளுக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. கண்டிப்பாக எத்தனை பேர் தமிழக வீரர் ஸ்குவாட் இல்லாது ரொம்ப வருத்தமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப், லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக ஐபிஎல் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.